அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் வீடியோவை ரெகுலரா பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரெகுலரா கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா, அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஒரு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணேன். ரொம்ப நாளா சிஸ்டர் கேட்டுருது, என்ன சீரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் சிஸ்டர், நான் அப்படிலாம் நெறையா சீரம் அப்படிலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். வெளியில போனா பாண்ட்ஸ் கிரீம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ற ஒரே ஒரு சீரம் பார்த்தீங்கன்னா, இந்த சீரம் தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இது ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம வெளியில ஃபங்ஷன் எதுக்காச்சும் போணும்னு வைங்களேன், இது போட்டுட்டு ஏதாவது லிப்ஸ்டிக், லிப் பாம் ஏதாவது ஒண்ணு போட்டாலே ஸ்கின் வந்துட்டு நல்லா க்ளோவா இருக்கு. ஆனா ரெகுலரா நீங்க கன்டினியூஸா யூஸ் பண்ணீங்கன்னா, நல்லா அந்த டேன் எல்லாம் ரிமூவ் ஆகும். இதோட ஒரு க்ரீமும் வந்துச்சு. பட் அத நான் யூஸ் பண்ணல. ஏன்னா நமக்கு அவ்வளோ என்ன சொல்றது, டைமும் இல்லையா? மறந்து போயிருவேன். உண்மையா சொல்லப்போனா மறந்து போயிருவேன். அதோட விட்டுட்டேன். சரி போனா போது. இருக்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இத விட நீங்க நேச்சுரலா பேக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கடல மாவு, பாசிப்பருப்பு, காஞ்ச ரோஜா, அதெல்லாம் பச்சரிசி அதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த மாதிரி நீங்க செஞ்சு ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நல்லாவே இது மட்டும் ஸ்கின்னுக்கு மட்டும் தான் போட முடியும். நம்ம ஃபுல் பாடிக்குமே அது யூஸ் பண்ணலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பிம்பிள் அந்த மாதிரி எதுவுமே வரல. ஆனா டேர்ன் ஆயிருந்துச்சுல்ல, அது எல்லாமே ரிமூவ் ஆச்சு. நம்ம வெளியில போகும்போது கொஞ்சம் பிரைட்னஸ் குடுத்துச்சு. இந்த சீரம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். டெர்ம் டாக் அந்த சீரம் தான். நல்லாயிருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அந்த சிஸ்டர் திருப்பி கேட்டனால நான் சொல்றேன். ஓகேவா? அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் வந்துட்டு எனக்கு அம்மா இல்ல. ஒரு அக்கா தான் இருந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. அந்த சிஸ்டர் மெசேஜ் பண்ணிட்டு அப்புறம் டெலீட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு. அவங்க நேம் பார்த்தீங்கன்னா, ஆஷிகா ஃபாத்திமா. ஆ என்னோட அக்காவ வந்துட்டு சொந்த வீட்ல கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. அவங்க நல்லா இருக்காங்க. பட் நான் ரெண்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன். எங்க மாமியார் கூடயே எனக்கு ப்ராப்ளம் ஆயிருச்சு. அதனால வந்துட்டு நான் ரெண்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு. நீங்க எப்படி நான் குட்டி வீட்ல இருப்பேன்ல, அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு குட்டி வீட்ல இருக்கும்போது எப்படி இவ்வளோ ஹேப்பியா இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. உண்மையா சொல்லப்போனா வீடு பார்த்தீங்கன்னா மேட்டரே கிடையாது. நம்ம சின்ன வீட்ல இருக்கோம், பெரிய வீட்ல இருக்கோம், பணக்காரங்களா இருக்கோம், ஏழையா இருக்கோம், அதெல்லாம் மேட்டர் கிடையாது. நம்ம கூட இருக்கிற பெர்சன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருப்போமா, நாளைக்கு இருப்போமா, அந்த மாதிரிலாம் யாராலயும் ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு சிச்சுவேஷன் மாறிருச்சு. அதனால இருக்கிற லைஃப்ப வந்துட்டு நம்ம இருக்கிறத வச்சு ஹேப்பியா மாத்திக்கிட்டாலே சந்தோஷமா இருப்போம்ன்னு சொல்லிட்டு என்னோட தாட்டு. என்ன சொல்றது? அதுக்கு வந்துட்டு நமக்கு கிடைச்ச பார்ட்னர் பார்த்தீங்கன்னா, மெயினா வந்துட்டு உண்மையான அன்பு குடுக்குறவங்களா இருக்கணும். நம்மகிட்ட எல்லாமே ஷேர் பண்றவங்களா இருக்கணும். நம்மள வந்துட்டு அவங்க ஹேப்பியா அவங்க நம்மள ஹேப்பியா வச்சுக்கணும்னு ஒரு மைண்ட் தாட்ல நம்மள பார்த்துக்கிருவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு பெர்சன் கிடைச்சாலே மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம ஹேப்பியா இருப்போம். இல்லைன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மள கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறணும். அ நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். அப்படிலாம் நம்ம யோசிச்சோன்னு வைங்களேன், கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அத பார்த்து அவங்களும் நெறைய சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு. எல்லார் லைஃப்லயுமே ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை இருந்திருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, ஏன் நான் அந்த குட்டி வீட்லயே ஹேப்பியா இருந்தேன்னா, அப்ப என்னோட அத்தா. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு என்னைய ஹேப்பியா வச்சுக்கணும்னு நெனைப்பாங்க. அ நானும் அவங்க குடுக்குற காசுல வந்துட்டு மெயின்டெயின் பண்ணிக்கணும்னு யோசிப்பேன். அதுக்கு மேல நான் எதுவும் வாங்கி கேட்க மாட்டேன் அவங்ககிட்ட. எனக்கு ஆசையா இருந்தா கூட நான் சொல்ல மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கேட்பாங்க, "உனக்கு என்ன வேணும் ஆசை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப வேணா நான் வந்துட்டு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அத வந்துட்டு அவங்க மைண்ட்ல வச்சுட்டு, என்னைக்காவது ஒரு நாள் அவங்ககிட்ட காசு இருக்கும்ல, அப்ப எனக்கு வாங்கி தருவாங்க. சின்ன வீடு, பெரிய வீடு அதெல்லாம் மேட்டர் இல்ல சிஸ்டர். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அல்லாஹ் எப்ப வேணா நம்ம நிலைமைய மாத்தலாம். நான் கூட வந்துட்டு போன வருஷம் நினைக்கல, நாங்க இந்த மாதிரி ஒரு வீடு புடிச்சுட்டு இருப்போம்ன்னு சொல்லிட்டு. இது என் யூடியூப் இன்கம்லலாம் நாங்க இல்ல. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க உண்மையா சொல்லப்போனா. என்ன சொல்றது? நெறையா வந்துட்டு ஆர்டர் எடுக்கணும், நெறையா இது பண்ணணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நாங்க ஹேப்பியா இருக்கணும். நாங்க வந்துட்டு நல்ல வீட்ல இருக்கணும். நாங்க கஷ்டப்படக்கூடாது. என் பிள்ளைங்க வந்துட்டு நல்லபடியா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கலாம் என்ன சொல்றது? இது பண்றது.
ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளும் இன்ஷால்லா வந்துட்டு மேல வருவோம் சிஸ்டர். அதுக்கு நம்மளோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்க நான் பேசிக்கா சொல்லப்போனா அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட்டு அத வந்துட்டு ஏத்திக்க வேண்டாம். அத ஏத்திக்கிட்டாலே லைஃப்ல கொஞ்சம் ப்ராப்ளம் தான் ஆகும். மோஸ்ட்லி சொல்லப்போனா அதான் உண்மையே. அல்லாஹ் வந்துட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்போம். அல்லாஹ் எது கேட்டாலும் தருவான்னு சொல்லியிருக்காங்கல்ல. உண்மையா நான் தொழுகைய ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு இல்ல அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் சண்டை வரும், எல்லாமே வரும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, தொழுகை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நெறையா சேஞ்சஸ் இருக்கு. நீங்களும் கன்டினியூஸா தொழுது பாருங்களேன். உங்களுக்கும் நெறையா சேஞ்சஸ் இருக்கும். இப்போ வரைக்கும் எனக்கு என்னன்னா, அந்த ஃபஜருக்கு மட்டும் என்னால எந்திரிக்க முடியல. அதுவுமே எனக்கு வந்துட்டு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான். ஆனா ஃபஜர் தொழுது பாருங்களேன், இன்னுமே நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நான் நெனைக்கிறேன். பட் என்னால செய்ய முடியல. இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு கன்டினியூஸா நான் வந்துட்டு தொழுகணும்னு மனசால நெனைக்கிறேன். பட் எனக்கு அந்த டைம்ல எந்திரிக்க முடியல. இன்ஷா அல்லாஹ் அத ஃபாலோ பண்ணணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சிஸ்டர். இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு உங்களுக்கும் அல்லாஹ் வந்துட்டு ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பான். இருக்கிறத வச்சு ஃபர்ஸ்ட்டு ஹாப்பியா இருப்போம். உங்க ஹஸ்பண்ட் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் இருந்துக்கிறோம். நம்மளோட ஹாப்பினஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு, அவங்களும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மள வந்துட்டு பெஸ்ட்டா வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இருக்கிறத வச்சுட்டு ஹாப்பியா இருப்போம் அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, உங்க மாமியாருக்கு உங்கள புடிக்குமா? உங்க ஹஸ்பண்ட புடிக்குமா? அப்படின்னு. சாரி. உங்க ஹஸ்பண்டுக்கு கொஸ்டினே மாத்திட்டேன். உங்க ஹஸ்பண்டுக்கு உங்கள பிடிக்குமா? இல்ல உங்க மாமியார பிடிக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். அப்புறம் அவங்க சிஸ்டர்ஸ பிடிக்குமா? என்னைய பிடிக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி போய் நம்ம ஏற கேட்டோம்னு வைங்களேன், எந்த ஹஸ்பண்டுமே உன்னைய தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ரேரா தான் சொல்லுவாங்க ஒய்ஃப் கேட்டோம்னா. அதே மாரி தான் அஃப்ரீன் அத்தாக்குமே என்னதான் நான் அவங்க கூட இருந்தாலுமே, ஃபர்ஸ்ட்டு பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவும், அத்தாவும் தான். அவங்க தூரமா இருந்தாலும் சரி, வேற எங்கேயாச்சும் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு ஃபர்ஸ்ட்டு பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைங்களும் கிடையாது, நானும் கிடையாது. அவங்க அம்மா, அத்தா, அப்புறம் அவங்க சிஸ்டர்ஸ். அவங்க அம்மா, அத்தாவ விட அவங்க சிஸ்டர்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் அவங்க ஃபர்ஸ்ட்டு தங்கச்சி இருக்காங்க பாருங்க, அவங்க ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு எனக்கே தெரியல. அது நானும் கேட்டதில்ல. "இல்ல எனக்கு பிடிக்கும் யாசு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நானு, அப்புறம் என் பிள்ளைங்க. அதுக்கப்புறம் நானு, அதுக்கப்புறம் கூட நான் இருக்கேனான்னு தெரியல லிஸ்ட்ல. பிடிக்கும்னா என்ன நினைக்கிறீங்க? நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றேன். பிடிக்கிறனால தான் என்னைய இவ்ளோ சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, அத்தாக்கு. அப்புறம் எங்க அம்மாவ பிடிக்கும் அவங்களுக்கு. எங்க அம்மாவையும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா மாரி தான் நெனைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க எல்லாமே. அல்ஹம்துலில்லாஹ் அதுவரைக்கும் சந்தோஷம் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, அத்தாவ தான் அவங்களுக்கு பிடிக்கணுமே. இப்போ வந்து எனக்காக என்னைய பிடிக்கும்னு சொன்னாங்கன்னா, அதுவுமே ஃபேக்கா தான் இருக்குமே. எல்லாருக்குமே அவங்க அம்மா, அத்தா தான் ஃபர்ஸ்ட்டு பிடிக்குமே. எனக்காகவே இருந்தாலுமே, நான் வேணா சொல்லலாம் "அஃப்ரீன் அத்தா எனக்கு பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் மைண்ட் செட்ல வந்துட்டு அம்மா, அத்தா இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதான் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, அத்தா தான் உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா, மத்த எல்லாருமே. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்க? இப்படிதான் மறந்து போயிரும். எழுதி வைக்கிறதுன்னு நெனைக்கிறது அப்படியே மறந்துருது. பாப்பா வந்துட்டு யாரோடது? அத நான் ஆன்சர் பண்ணிட்டேன். பாப்பா வந்துட்டு என் கசின்ஸ் அதாவது என்னோட அத்தா இருக்காங்கல்ல, எங்க அத்தாவோட தம்பி பொண்ணு. ஆனா நாங்க ஒரே சிஸ்டர்ஸ் மாரி தான் இருப்போமா, அதனால அப்படியே இருந்து பழகுனனால டிஃப்ரெண்ட்லாம் எங்களுக்கு தெரியாது. அதனால எனக்கு தங்கச்சி, தங்கச்சின்னு சொல்லியே பழகிருச்சு. அவளோட பொண்ணு தான். பாப்பா எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்க. பாப்பா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஒரு எம்ஆர்ஐ மட்டும் எடுத்திருக்காங்க. பாப்பாவுக்கு ஃபீவர் வந்து ஃபிக்ஸ் வந்தது தான். இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு அல்லாஹ் லேசாக்குவான். நெறைய பேர் துவா பண்றீங்க. அல்லாஹ் லேசாக்கிருவான்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன். அல்லாவும் லேசாக்கிருவான். அவ்வளோதான். நம்ம வந்துட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம் எதையுமே. பாசிட்டிவா நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்க அப்புறம் வந்துட்டு கிவ் அவே எப்பன்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் சேலரி வந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருவேன். என்னால முடிஞ்சது ஏதாவது கிஃப்ட் குடுப்பேன். இல்லைன்னா நெறைய சிஸ்டர் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி குடுத்துருவேன். அந்த என்ன சொல்றது? நான் நெனச்சுட்டு தான் குடுப்பேன். நான் சாப்பாடு வாங்கி குடுக்குறது எனக்கு என்னை பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கும் அதில நன்மை சேரணும்னு சொல்லிட்டு தான் நெனச்சுட்டு குடுப்பேன். நெறைய பேர் நான் கிஃப்ட் குடுக்குறத விட இந்த மாதிரி குடுங்க சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு தான் சொல்றீங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி பண்ணலாமா? இல்ல கிஃப்ட் குடுக்கலாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நான் வந்துட்டு 95 கிட்ட டாலர் வந்துருச்சு. இன்னும் $5 வரணும். அது வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் வருதா? நெக்ஸ்ட் மந்த் 26 வருதா என்னன்னு எனக்கு தெரியல. வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா உங்ககிட்ட தான் நான் சொல்லுவேன்.
இதை லைவ் மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு லைவ் போட்டோன்னு வைங்களேன், எனக்கு பேசவும் வர மாட்டேங்குது. லைவை வந்துட்டு ஆன் பண்ணி வைக்கவும் எனக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை. உங்கள்கிட்டயே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் கறி மசாலா ரெசிபி கேட்டிருக்கீங்க. கறி மசாலா வந்துட்டு அதுக்கப்புறம் நான் அரைக்கவே கிடையாது. ஏன்னா அவ்வளோதான், நம்ம பிஸ்னஸ் வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் என்ன சொல்கிறது, அளவுலாம் இருந்த வரைக்கும் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேட்காதனால நான் அரைக்கல. கேட்குறனால சத்தமாக வந்துட்டு அரைச்சி கொடுத்துக்கிறேன். கறி மசாலா பார்த்தீங்கன்னா கேட்குறவங்களுக்கு மட்டும் கொடுக்குறேன். ரொம்ப என்ன சொல்கிறது, அரைச்சது காலியானா தானே நம்ம மறுபடியும் அரைப்போம். அந்த மாதிரி தான். நம்ம ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் எங்கிட்டாவது இருந்து ஒன்று வரும்ல, அந்த மாதிரி தான். யூடியூப்பும் அப்படி தான் ஸ்ட்ரென்த்து ஸ்டார்ட் பண்ணது. இப்போ அளவுலாம் பரவாயில்ல, ஓகேவா இருக்குது. நம்ம பிஸ்னஸ் வந்துட்டு அவ்வளோ டாப்லலாம் இல்லை. டாப்லலாம் இல்லைன்னா விற்கலை, அதனால வந்துட்டு நான் போடலை. ஆனால் வாங்கின வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாங்கினவங்களே திருப்பி வாங்குற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது வரைக்கும் சந்தோஷம். கருஞ்சீரக பவுடர் வந்துட்டு டெய்லி சாப்பிடுவீங்களான்னு சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. கருஞ்சீரக பவுடர் வந்துட்டு அஃப்ரீன் அத்தா தான் சாப்பிடுவாங்க. 40 நாளைக்கு வந்துட்டு சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. 40 டேஸ் மட்டும் தான் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடல. ஆனால் டெய்லி சாப்பிட்லாமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் 40 டேஸ் ரெகுலராக காலைல எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கிடுவாங்க. நம்ம அப்படியே கருஞ்சீரகம் சாப்பிட முடியாது, ரொம்ப கசப்பாக இருக்கும். மெண்டுலாம் சாப்பிட முடியாது. அதனால் அம்மா பவுடர் பண்ணி கொடுத்தாங்களா, அதை தான் அஃப்ரீன் அத்தா சாப்பிட்டாங்க. 40 டேஸ் ரெகுலராக சாப்பிட்டாங்க சிஸ்டர். ஆனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. கருஞ்சீரகத்தில் நிறையா பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட அது சரி பண்ணுன்னு சொன்னனால அஃப்ரீன் தான் 40 டேஸ் சாப்பிட்டாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த பிராண்ட் அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நான் பிராண்ட் அப்படிலாம் இல்லை சிஸ்டர். சிவாஜி வாங்குவேன். இல்லைன்னு வைங்களேன், நான் வாங்குகிற அரிசியை பார்த்தீங்கன்னா வாரம் ₹200 கொடுக்குற மாதிரி தான் அரிசி வாங்குவேன். நான் மொத்தமாக காசு கொடுத்து வாங்க மாட்டேன். ஒரு மூடை எடுத்துக்கிடுவேன். அதுக்கு வாரம் ₹200 கொடுக்கணும். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பிராண்ட் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த அரிசி நல்லா இல்லைன்னா நான் மாற்றிக்கிடுவேன். நம்ம ஆக்குற போதே நமக்கு தெரியும்ல, ஈவினிங் டைம் சில டைம் வீணாக போயிடும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நான் மாற்றிக்கிடுவேன். இல்லைன்னு வைங்களேன் யூஸ் பண்ணிக்கிடுவேன். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. சிவாஜி வந்துட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் நிறைய அப்புறம் ஒட்டகம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம எப்பயும் வாங்கி ஆக்கி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுலாம். அப்புறம் இப்போ தான் நான் கொஷின் பார்த்துட்டு வந்தேன். அதுக்குள்ளே மறந்து போயிடுச்சு. இந்த கொஷின் கேட்டாங்க. அப்புறம் அஃப்ரீன் அம்மா மதரசாக்கு போகலையான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இங்கே ஒரு மதரசா இருந்துச்சு. நம்ம வீட்டில் நம்ம அங்கேருந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போவா, அவள் அக்காவோட போவா. அதனால கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குமா, நானும் தைரியமாக அனுப்புவேன். இங்கே போகும்போது நம்ம ஹவுஸ் ஓனர் அக்கா இருக்காங்களா, அவங்க பிள்ளைங்களோட தான் போயிட்டு இருந்தா. அந்த மதரசா பார்த்தீங்கன்னா ஒஸ்தாபி இல்லாதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஒஸ்தாபி வந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக ஒருத்தவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பாப்பா வந்துட்டு போக முடியும். நானும் ஆன்லைனில் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இல்லைன்னா கொஞ்சம் லாங்காக இருக்குது, வண்டியில் போய் விடுற மாதிரி இருக்கா. எனக்கு வண்டி இல்லை, அப்படி ஒரு வண்டி தான் இருக்குது. அப்படின்னு தான் கூப்பிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக எனக்கு ட்ரைவும் பண்ண தெரியாதா. என்ன சொல்கிறது, தனியாகவும் பிள்ளைங்கள அனுப்ப முடியாது, ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால. நடந்தும் போக முடியாது அஃப்ரா குட்டியை வச்சுக்கிட்டு. அதனால் ஆன்லைனில் யார் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்ருக்கேன். இன்ஷால்லா மதரசா ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா பாப்பா இப்போ தான் கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணாங்க. நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆன்லைனில் வந்துட்டு ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறவங்களும் பர்ஃபெக்டாக சொல்லிக் கொடுக்குறவங்க இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் தேடிட்டு இருக்கேன். இன்ஷால்லா வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு வச்சிடணும். மெயின் பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமே அதுதான். அதனால் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நல்லதாக கற்றுக்கும் போதே நல்ல உச்சரிப்போட கற்றுக்கறணும், நல்ல ப்ரொனன்சியேஷனோட கற்றுக்கறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஓதும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரொனன்சியேஷன்லாம் இல்லை. இப்போ அஃப்ரீன் ஓதுறதுக்கும் நான் ஓதுறதுக்கு உண்மையாக சொல்கிறேன், அஃப்ரீன் ஓதுறதுக்கும் நான் ஓதுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். அவள் எந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல இழுத்து ஓதணும், அதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்குறா. அந்த அளவுக்கு அவளுக்கு தெரியுதுல்ல. அதனால் அந்த மாதிரி ஒருத்தட்ட சொன்னோம்னா அது ரொம்ப முக்கியம். நமக்கு வந்துட்டு ஓதுறது ரொம்ப முக்கியம்ல. அதனால் அந்த மாதிரி ஒரு பர்சனை தான் நான் வந்துட்டு தேடிட்டுருக்கேன். இன்ஷால்லா வந்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நான் கேட்கணும். வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நேரில் கற்றுக்கிறது வேறு, ஆன்லைனில் கற்றுக்கிறது வேறு. சப்போஸ் அவங்க வர முடியலன்னா கண்டிப்பாக அந்த சிஸ்டர் ஆன்லைன்லையாவது சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ஓகே சொல்லணும். இப்போ ஒஸ்தாபி கிடைக்கலன்னு தான் அந்த மதரசா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. குரூப்பில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் வந்துட்டு யாரும் கிடைக்கல. இன்ஷால்லா துவா பண்ணிக்கிடுவோம். ஆனால் அது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அப்படி நம்ம மாசாக்கு போய் கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட ஆக போகுது. அது கொஞ்சம்
கொஞ்சம் சங்கடமா தான் இருக்குது. இன்ஷால்லா வந்துட்டு அதுவும் சரியாயிரும். அஃப்ரா குட்டிக்கும் அப்புறம் நமக்கு எத்தனை வயசு டிஃப்ரெண்ட் திருப்பி திருப்பி கேட்குறீங்க. அவளுக்கும் அவளுக்கும் பார்த்தீங்கன்னா, அஃப்ரா குட்டிக்கு 2 இயர்ஸ் ஆகுது. அஃப்ரி நமக்கு 9 இயர்ஸ் ஆகுது. எத்தனை வருஷம் டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு தெரியுதா? அம் அந் என்னை விட பார்த்தீங்கன்னா, என்னைய விட பார்த்தீங்கன்னா, அஃப்ரா குட்டி வந்துட்டு அஃப்ரீன் வந்துட்டு நல்லா ஹேண்டில் பண்ணிக்கிருவாங்க. அக்காவா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ அடி வாங்குவா தெரியுமா அவ? அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. ஆனா அந்த மாதிரி குழந்தை பெத்துக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நம்ம ஏதாவது வேலை பண்ணோம்னு வைங்களேன், பிள்ளைங்கள பார்த்துக்க சொல்லிட்டு வரலாம். அந்த மாதிரி இருக்கு. அவங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. ம். நான் ஒவ்வொரு கொஷினும் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஆயிஷா டெய்லரிங்னு ஒரு சிஸ்டர் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஸ்டிச் பண்ணுறாங்க. அந்த பேகு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க சிஸ்டர். எனக்கு வேலை இருக்கிறனால உங்க வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அத போட முடியல. நீங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே வந்துட்டு. நான் அத வந்துட்டு பின் பண்றேன். உங்கள வந்துட்டு கான்டாக்ட் பண்ணட்டும். அவங்க வீடியோஸ் போய் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்துட்டு சின்ன சின்னதா பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரா பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நெறையா ஒர்க்கும் இருக்காதா, அதனால இருக்கிற ஒர்க்க வந்துட்டு பெஸ்ட்டா செஞ்சு குடுக்கணும்னு தான் நெனைப்பாங்க. அதனால நீங்க யாருக்காவது அவங்களோட ஐடி வந்து அவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கீழே வந்துட்டு போடுவாங்க. அவங்க என்னென்ன ஸ்டிச் பண்றாங்க, அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணுங்க. வீட்ல இருந்தே அவங்க ஏதோ செய்யணும்னு நெனைக்கிறாங்க. நம்மள மாரி பொண்ணுங்கலாம் என்ன பண்ண முடியும்? வீட்ல இருந்து நம்ம குழந்தைங்க இருக்கிறனால, நம்ம குழந்தைங்களோட சேஃப்டி பர்ப்பஸ்க்கும் அவங்கள விட்டுட்டு போக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வீட்லயே இருந்தே ஜாப் வந்துட்டு தேடுறது. ஏன்னா, அவங்களே பார்த்துட்டு நம்மளும் வந்துட்டு நம்ம வேலைய பார்க்கலாம்ல. அதனால தான். மத்தபடி வெளியில போய் வேலை செய்ய முடியாது அப்படிலாம் எதுவும் கிடையாது. குழந்தைங்கள விட்டுட்டு போக்கூடாது அப்படின்னு ஒரு மெயின் தாட் தான். இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னு வைங்களேன், நமக்கு எவ்வளோ சங்கடமா இருக்கும். நம்ம பிள்ளைங்கள நம்ம பார்த்துக்கலையோ அப்படின்னு ஒரு சங்கடம் இருக்கும்ல. அந்த மாதிரி தான். சொல்றவங்க வந்துட்டு டக்குன்னு சொல்லிருவாங்க. அவங்க வந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க. குழந்தைய ஒழுங்கா பார்த்துக்கறல. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒருத்தவங்க வேலைக்கு போறாங்கன்னா, எதுக்கு போறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க பிள்ளைங்க ஆசைப்பட்டத வாங்கி குடுக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும். மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க வேலைக்கு போறது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இதுக்காக தான். நம்ம பிள்ளைங்க ஆசைப்பட்டத வாங்கி குடுக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் இருக்கணும். அம் என்ன சொல்றது? அந்த மாரி மைண்ட் செட்ல தான் பார்த்தீங்கன்னா, அ பொண்ணுங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்றது. நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட அளவுலாம் நெறையா அல்லாஹ் வந்துட்டு குடுத்துட்டான்னா, அது கூட பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி யாருமே. ஏன்னு வைங்களேன், ஹஸ்பண்ட் கிட்ட பரக்கத்தா இருக்கும்போது, எதுக்கு பண்ணணும்? இப்ப ஹஸ்பண்ட் அவங்க சேலரி கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்ல தான் பார்த்தீங்கன்னா, எல்லாமே பண்றது. கேர்ள்ஸ் மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, அப்படிதான் இருக்குமே. நம்ம பிள்ளைங்க ஆசைப்பட்டது எதுவுமே கிடைச்சிடக்கூடாது. கிடைச்சிரணும். சாரி பார்த்தீங்களா வளர்றேன். கிடைச்சிரணும். யார்கிட்டயும் போய் நிற்கக்கூடாது ஃப்யூச்சரில். ஏதாவது ஒரு சேவிங்ஸ் நம்ம வச்சுருக்கணும். அதுக்கு மேலே அல்லாஹ் பார்த்துக்குருவான். அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி முயற்சி பண்ணுறது. இந்த மாதிரி வீட்டில் இருந்தே குட்டி குட்டியாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நானும் பிஸ்னஸ் பண்ணேன். பட் வந்துட்டு ஏதாவது ஒண்ணு என்ன சொல்றது? ஏதாவது ஒண்ணு வந்துட்டு நமக்கு கிளிக் ஆகும். எல்லாமே கிளிக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன பெஸ்ட்டான குவாலிட்டி குடுத்தாலுமே, என்ன பெஸ்ட்டா பண்ணாலுமே, என்ன ப்ராப்பரா பண்ணாலுமே, ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆகணும்னு இருந்தா கிளிக் ஆகும். ஆனா வீட்ல வந்துட்டு நம்ம சும்மா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நெனைக்கிறோம்ல, அதுவே பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் சக்சஸ் தான். நம்ம மைண்ட யோசிச்சு ஏதாவது ஒண்ணு செய்றோம்ல, அந்த மாரி வந்துட்டு நெறைய பேர் இருக்காங்க. பட் சில பேர் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டோட அவங்க ஹஸ்பண்டோட பெர்மிஷன் இல்லாம செய்ய முடியாம இருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட பெர்மிஷனோட தான் நம்ம எதுவுமே பண்ணணும். ஃபேமிலியோட பெர்மிஷன் 2மே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேர்ள்ஸா இருக்கிறவங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபேமிலியா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் என் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும் இருக்கும். என் ஃபேமிலியோட சப்போர்ட்டும் எங்க மாமனார், மாமியாரு, என் நாத்தனாரு எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, யூடியூப நான் இவ்வளோ தைரியமா நான் வந்துட்டு நெறைய ஸ்ட்ரகிள்க்கு நடுவுலயுமே நான் இத பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, அவங்க எல்லாரோட சப்போர்ட்டுமே எனக்கு இருக்குமே. நெகட்டிவ் கமெண்ட்ட பத்தி நான் ஏதாவது சொன்னேன்னு வைங்களேன், அதெல்லாம் விட்டுரு. நீ பாட்டுக்கு வீடியோ போட்டுட்டே இரு. இன்ஷால்லா வந்துட்டு ஒன் டே ரீச் ஆகும்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்க ஏதோ ஒண்ணு பண்றீங்க சிஸ்டர். ஆயிஷா டெய்லரிங் அவங்க வந்துட்டு இன்ஷால்லா வந்துட்டு கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க.
யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் என் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ உண்மையாக சொல்லப்போனால் ஒரு 10 டேஸ் செம்ம ஹெக்டிக்காக போயிட்டு இருந்தனால, 1க்கு 3 பாப்பா இருந்தாங்க வேறு நம்ம வீட்டில். ஒருத்தியை வச்சுட்டு சமாளிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் நம்ம அஃப்ரா குட்டி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் ரொம்ப ஆட்டிடியூடு. நம்ம அஃப்ரா குட்டி கூட இருந்தீங்கன்னு வைங்களேன், துரு துருன்னு இருப்பான். நான் அவள்கிட்ட இருந்து அவனை பாதுகாப்பு பண்ணுறதே ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருந்தேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைவ் மாதிரியே எடுத்துக்கோங்க. ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணிடுறேன். வாய்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்ஷால்லா மைக் வாங்கணும். மைக் வாங்கினதுக்கப்புறம் ப்ராப்பராக வாய்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இப்போ நம்ம அஃப்ரா குட்டியும் அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும்ல. அதனால் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்குதான்னு சொல்லுங்கள். நிறையா சிஸ்டர் வந்துட்டு அஸ்மி சிஸ்டரு, ஜமீலா அம்மா, ஐயோ யுவரேணி சிஸ்டர் வந்துட்டு இப்போ அவ்வளோவா மெசேஜ் பண்ணுறதில்ல, இருந்தாலும் பார்ப்பாங்க. எல்லோரும் எப்போவுமே நம்ம வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும். அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலை இருக்கும். அதனால் வந்துட்டு எப்போவுமே நம்ம வீடியோ பார்த்துட்டே இருக்கணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. டைம் இருக்கும்போது பார்ப்பாங்க. இந்த மாதிரி ரெகுலராக எனக்கு சப்போர்ட் பண்ண நிறையா சிஸ்டர் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் சொல்ல மறந்துட்டா சாரி. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேரோட ஐடி நேம் தான் வருமா, அவங்க அது வந்துட்டு பசங்க பேர்லேயே இருக்குமே. அதனால் நான் அது எனக்கு தெரியலை. அவங்க ஹஸ்பண்டோட இதுலேருந்து பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க பேர் கேட்டால் இந்த மாதிரி சொல்லுவாங்க, கேர்ள்ஸ் நேம் சொல்லுவாங்க. அதனால் நான் மென்ஷன் பண்ணலை. அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்குல்ல. அவ்வளோதான். நம்ம வீடோட டூர் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் ப்ராப்பராக நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் வீடியோ போடுறேன். கிச்சன் டூர் வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் போகுது. நடுவில் கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஷால்லா ஊருக்கு போனாலும் போவோம். ஏன்னா நம்ம ரிலேட்டிவ் மேரேஜ் இருக்குது. ஊருக்கு போயிட்டு இந்த தடவை எங்கள் மாமியாரோட வீடு ஹோம் டூர் போட்டுருவோம். அவங்க வந்துட்டு சின்ன உண்மையாக சொல்லப்போனால் அவங்களும் எங்கள் மாமாவும் பார்த்திங்கன்னா சின்ன வீட்டில் தான் இருக்காங்க. அதனால நான் ஹோம் டூர் போடலன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு எங்கள் மாமியாருக்கு வந்துட்டு நான் வீடியோ போடுறது பிடிக்கும். பட் அவங்க வீடை போடணும் அப்படின்னா அவங்ககிட்ட கண்டிப்பாக பெர்மிஷன் கேட்டு தானே போடணும். அதனால் நான் போட மாட்டேன். அவங்க சொல்லுவாங்க, சமைக்கும் போது வீடியோ எடுமா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால தான் நான் போட மாட்டேன். அவங்களோட வந்துட்டு அவங்களோட பர்சனல் அது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வீடு, என்னோட பர்சனலு. அதனால் நான் போடுறேன். அதே மாதிரி தான் எங்கள் நாத்தனார் வீடுமே பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை எதுவுமே சொல்லாது. அவங்க மாமியாரும் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பி டைப்பு. அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. அவங்க வீட்டில் நான் என் கண்டமணிக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். அவங்க மாமியார் கூட இது எடுறா அவங்க மலையாளத்தில் பேசுவாங்களா, இதை எடுத்துக்கோடா அதை எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த குக்கர் பார்த்தீங்களா, அந்த குக்கர் வீடியோ ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இந்த டைம் போனால் நான் காமிக்கிறேன். கரண்ட்டும் தேவையில்லை, அடுப்பும் தேவையில்லை தெரியுமா. அப்படியே நம்ம கொதிக்க வச்சுட்டு அந்த அந்த குக்கரில் வச்சுட்டாலே சாப்பாடு ரெடி ஆயிடும். அந்த மாதிரி நவீன குக்கர்லாம் அங்கே கேரளாவில் இருக்குது. கேரளாவில் போய் நல்லா ஒரு 2 நாள் தூங்கிட்டு வரணும். மோஸ்ட்லி நான் நாத்தனார் வீட்டுக்கு போகணும்னு நினச்சா அங்கே போய் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரணும் குளு குளுன்னு. அஃப்ரீனத்தாவும் அதை தான் திங்க் பண்ணுவாங்க. அவங்க தங்கச்சினாலே அவங்களுக்கு ஒரு பொலிவு வந்துடும். அதுவும் கம்பம்னாலும் வைங்களேன், கம்பத்துக்கு போகிறோன்னு சொன்னாலே அவங்க மூஞ்செல்லாம் பிரைட் ஆயிரும். சரி ஒரு 2 நாளைக்கு பிள்ளைய வந்துட்டு ஹாப்பியாக வச்சுட்டு கூட்டிகிட்டு வருவோம். அவங்களும் பாவம் நமக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கல்ல. அதனால் அவங்களோட ஹாப்பினஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஊர் தான். மெயினாக பார்த்திங்கன்னா ஊர் தான். அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் ஷேர் பண்ண போகிறேன். அது வந்துட்டு ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். என்னென்ன ஹாப்பினஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். அதை சொன்னால் என்னென்ன ஹாப்பினஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த லைவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்படி யாரும் லைவ் போட்டிருக்க மாட்டாங்கல்ல. சத்தியமாக இப்படிலாம் யாரும் லைவ் போட்டிருக்க மாட்டாங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கேட்குற கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணி லைவ் போடுற ஆள் நானாக தான் இருப்பேன். இதுக்கு கீழே வந்துட்டு கமெண்டில் வந்துட்டு கேளுங்க. ஏதாவது கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆன்சர் சொல்லணுமான்னு கேளுங்க. நான் எழுதி வச்சுறேன். ஏன்னா வந்துட்டு அங்கங்கே வீடியோவில் வந்துட்டு கொஷின் வருதா, அதை எடுத்து ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நமக்கு பிரெயின் நல்லா அவ்வளோ படைக்கலை. கொஞ்சம் வந்துட்டு கிட்னி கம்மி தான். அதனால் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க முடியல. இன்ஷால்லா வந்துட்டு இந்த வீடியோ கீழே வந்துட்டு கொஷின் கேளுங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோவும் போட்டுடலாம். அவ்வளோதான். நமக்கு இருக்கிறது வந்துட்டு இதுதான். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்.
நிறையா ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்குமே மோஸ்ட்லி வந்துட்டு எப்படி தெரியுமா, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் திட்டுறவங்க, அப்புறம் வந்துட்டு தேவையில்லாத வீடியோஸ் போடுறவங்க, அப்படிதான் பார்த்தீங்கன்னா நிறையா வியூஸ் போகுது, ட்ரெண்ட் ஆகுறாங்க. நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி போட்டாலுமே அவ்வளோவா நமக்கு வியூஸும் போக மாட்டேங்குது. அது வந்துட்டு எப்படி தெரியுமா, ஒரு க்யூரியாசிட்டி. சண்டை போடுறாங்கன்னா அந்த வீடியோ பார்க்குறாங்க. மற்றபடி வேறு ஏதாச்சும் திட்டுறது, வேறு ஏதாவது பண்ணுறது, அந்த மாதிரி வீடியோ தான் மோஸ்ட்லி பார்த்துட்ருக்காங்க. இன்ஷா நம்ம வந்துட்டு இப்படி போவோம், நமக்கும் ஒரு நாள் வரும். நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த 1,00,000 அப்படியே நம்ம கேட்பா, அம்மா நான் 10 என்ன சொல்கிறது 1000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுல்ல, அப்போ வந்துட்டு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸும் பேசுகிறாங்க வெளில உட்காந்து. அப்போ எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் வந்துரும்டி, அந்த யூடியூப்லேருந்து கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் வந்துடும். நம்மளும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அப்போல்லாம் வராது அப்படின்னு, 1,00,000 வந்ததுக்கப்புறம் தான் வரும் அப்படின்னு சொன்னேன்னா, நம்மளும் இன்ஷா வந்துட்டு 1,00,000 வரும்ல, அதை வந்துட்டு அச்சீவ் பண்ணுவோம். உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு உண்மையாக சொல்லப்போனால் அதெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு சேலரி வாங்கணும், அந்த சேலரி இருக்குல்ல அது மட்டும் வாங்கினாலே அப்பாடா நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமே நான் வீடியோஸ் போடுறது கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம எனக்கு ஆசையாக இருக்கும், பட் எனக்கு முடியல. இது முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து எஃபர்ட் போட்டுட்ருக்கேன். பிடிச்சா பாருங்கள். என்னென்ன மாதிரி வீடியோஸ் போடணும் எனக்கு ஐடியா கொடுங்க. என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலான்னு சொல்லுங்கள். தெரிஞ்சால் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி போட்டால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால பாதியிலே ஸ்கிப் பண்ணிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்காம இருக்கிறவங்க தான் நிறைய பேர். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் மோஸ்ட்லி பார்ப்பாங்க. நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பார்த்தாலே அதுக்கான எல்லாமே நமக்கு காமிச்சிரும்ல, அந்த மாதிரி தான். என்ன மாதிரி கண்டென்ட் போடலான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியாதனால உங்ககிட்ட நான் கேட்குறேன். நிறைய பேர் வந்துட்டு ஹோம் டூர் திருப்பி திருப்பி ஒரே மாதிரி போட்டோம்னா கடுப்பாயிருவாங்கல்ல, அதனால தான் போடுறதில்ல. கொஞ்சம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பர் ஹோம் டூர் போடலாம். வேறு என்ன மாதிரின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் சஜஷன் கொடுங்க. இன்ஷால்லா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெசிபி வீடியோ வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரெசிபியாக நான் ஷார்ட்ஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் நான் வந்துட்டு புதுசாக ட்ரை பண்ணி அதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதை அப்லோட் பண்ணுவேன். நல்லா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுவேன். எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம போடுற வீடியோ வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களும் அதில் வந்துட்டு என்ன சொல்கிறது, யூஸ் ஆகுற மாதிரி இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்துட்டு குக் பண்ணிலாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அவங்க வந்துட்டு ஆகோ ஓகோன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நல்லா இருக்காது. அந்த மாதிரி நானும் பண்ணி திட்டு வாங்கக்கூடாதுல்ல, அதனால் வந்துட்டு ப்ராப்பராக போட ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் பொறுமையாக எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மறுபடியும் சொல்கிறேன், கிவ்அவே வந்துட்டு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க. நீங்கள் தான் பார்த்தவங்க பர்த்டேக்கு போயிட்டு ஒரு ஹோம் மாதிரி இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க. அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லுங்கள். அந்த நான் அல்லாஹ் கிட்ட சொல்லிடுவேன். நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நான் பண்ணல, என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு தான் அது எல்லாம். ஒவ்வொருத்தருக்கும் போய் இப்போ நான் வந்து 9000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகியிருக்காங்க. அதுக்கான ஒரு லைவாக கூட வச்சுக்கோங்க இதை. எப்பாடா கண்டென்ட் கிடச்சிருச்சுப்பா, 9000 சப்ஸ்கிரைபருக்கான லைவாக கூட நினச்சிக்கோங்க. அதில் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஸ்டேட்டஸில் போடும்போது எனக்கு தோணுச்சு, அக்கா கிட்ட கேட்கலாம். பிரவீனா அவங்க பேர். அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே, எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க. அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க பிரவீனா மேம் தான் நான் சொல்லுவேன். நான் ஒர்க் பண்ணேன்னா அப்போ வந்துட்டு அவங்க என்னோடய சீனியராக இருந்தாங்க. என்ன சொல்கிறது, அவங்களோட பர்த்டே இன்றைக்கி என்னோடய எல்லா கஷ்டத்துலேயும் இருந்திருக்காங்க. நான் ஏதாவது ஒன்று டவுன் ஆனேன்னு வைங்களேன், என்னை வந்து தேத்தி விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு பர்சன் கிட்ட ஷேர் பண்ணுவோன்னு வைங்களேன், நமக்கு என்ன சொல்கிறது, அதெல்லாம் தேவையில்ல. அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இல்லையாசு, நீ தானே, நீ என்ன சொல்கிறது, எல்லாமே இருக்கும், லைஃப் தான், அதெல்லாம் நீ வந்துட்டு கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பொண்ணாக ஒருத்தவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா நான் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டது தான் மெயின். ஸ்ட்ராங்கான பர்சன் அவங்க, தில்லு, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பர்சன் இருக்காங்க. அவங்க பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை. சொல்ல விரும்பலைன்னா எல்லார் பேரும் வந்துட்டு நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. ஏன் என் பேர் சொல்லணும்னு சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா, இவங்களும் பார்த்தீங்கன்னா என்னோடய கான்ஃபிடென்ஸான ஃப்ரெண்ட்ஸு. அந்த மாதிரி இருக்குது. 9000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா குட்டி குட்டி பாப்பாலாம் இருக்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும்ல.
அந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லுங்கள் சரிங்களா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இடியாப்பமே வந்துருச்சு, மணி 6 ஆயிடுச்சு. இதோட முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எல்லாருக்காகவும் துவா பண்ணிக்கிருவோம். எல்லாரும் ஹாப்பியா இருப்போம். இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்போம். அல்லாஹ் வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம லைஃப்பை மாற்றுவான். அப்படியே விட்டுற மாட்டான். அல்லாஹ்வை நம்புவோம். அல்லாஹ்வை நம்பினா வந்துட்டு இந்த உலகத்துலேயும் நம்ம ஹாப்பியா இருக்கலாம். நம்ம தெரியும்ல, நமக்கு இன்னொரு லைஃப், மெயினான லைஃப் இருக்குது. நம்ம மறுமை நாளே நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.